வெல்கம் டு நர்மதாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பாம்பே இல்லை கடலமாவு அப்படி சாம்பார் சொல்லுவாங்க, அது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாம்பே சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஆனியன் பெரிய சைஸில் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் போட போகிறோம். தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தக்காளி, இது கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ 2 வெங்காயத்துக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. கடலமாவு ஒரு 3 குழிக்கரண்டி கடலமாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்சாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே, எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு 3 குழிக்கரண்டி இந்த மாதிரி பாருங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 20 பல் போல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூட பெருஞ்சீரகத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். சரிங்களா? சோம்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அவ்வளோதான் நம்ம தாளிக்க போகிறோம். இது கடுகுலாம் போட்டு தாளிக்கிறது இல்லை, இந்த பட்டை லவங்கம் போட்டு தான் தாளிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கடாயில் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு குழிக்கரண்டி போதும். நம்ம அந்த அளக்கத்துக்கு எடுத்தோம் இல்லைங்களா, மாவு அளக்க, அதால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். நான் மலட்டை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், இலை, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது பொரிஞ்சும் கருவேப்பிலை போட்டு நல்லா பறிச்சுக்கோங்க. இது வதக்கிறதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா தான் காரம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் எப்பவுமே கல் உப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுங்களா? வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பேஸ்ட் அரைச்சி அது கூட பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். அதையும் இங்கே மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் மிக்ஸ் பண்ணி இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கும் போது உங்களுக்கு நல்லா வாசனை வரும். அந்த ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியில் அந்த இஞ்சி பூண்டு கழுவின மிக்ஸி ஜார் தண்ணி கூட இருந்தால் கூட போதும். அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடல மாவை நம்ம நல்லா அந்த கிளம்சினஸ் இல்லாமல், கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். இதில் தக்காளியை போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா வதங்கணும். தக்காளி ஃபுல்லாகவே தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதக்கி அதுலேருந்தே தண்ணி வரும் பாருங்கள். அந்த தண்ணியில் நல்லா குத்தி விட்டு நல்லா வதக்குங்க தக்காளி. இந்த குருமா ரொம்பவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த வித டிஃபனாக இருந்தாலும் நீங்கள் இந்த பாம்பே குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தக்காளி நல்லா இது மாதிரி குத்தி விட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் நம்ம கடல மாவை கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ அது பாருங்கள், அதில் தக்காளியிலே தண்ணி வருது பார்த்தீங்களா, அது லைட்டாக மூடி வச்சிங்கன்னா அதிலே தண்ணி வரும். நல்லா குத்தி விட்டு தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போயிடணும். உங்களுக்கு காரம் சப்போஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, ஏன்னா மிளகா சரியில்லை அப்படின்னா, நான் பாருங்கள் என்னோடய மிளகா அது சரியில்லை, நான் போட்டது காரம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடல மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம 3 குழிக்கரண்டி எடுத்து வச்சோமே, அதை நல்லா தண்ணியில் கரைச்சி, இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கூட போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே விட்டுறாதீங்க, கைவிடாமல் கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இது கடல மாவுன்றதில் அப்படியே அடியில் போய் சீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கொதிச்சுதுன்னா நம்மளுடைய சூப்பரான கடல மாவு சாம்பார் ரெடி. ரொம்ப சிம்பிள் தான் இது. இது கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு. இது கொச்சிதுன்னா கமகமான உங்கள் தெருவே வாசனை வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டுங்க. நான் டேஸ்ட் பார்த்தா உப்பு நம்ம வதக்கம் போட்டு போட்டது தான் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டுங்க. அவ்வளோதான். இது வந்து கொச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே. புதினா இருந்துச்சுன்னா போட்டுங்க. அங்கே பாருங்கள், நான் புதினா கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன். இது போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பாம்பே குருமான்னு சொல்லுவாங்க சாம்பார், கடலமாவு சாம்பார் ரெடி. இப்படி ரெடி ஆகிடுச்சின்னா இங்கே பாருங்கள், இந்த மேலே இந்த நோர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்காது. ஃபுல்லாக அடங்கிட்டு நல்லா தெளிவாக இருக்கும். அந்த டைமில் தான் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நல்ல புதினா போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இது நல்லா கொதித்து இறக்கிறதுக்கான டைம் அதான். இந்த மாதிரி இருப்பாருங்க, இந்த நுறையா இது இல்லாத அடங்கிடும் எல்லாமே. அந்த நேரத்தில் நம்ம இறங்கி சாப்பிட வேண்டியதுதான். இப்போது புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இதில். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாம்பே குருமா கடலமாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.